ஏழாம் வசனம். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். செட்டிகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்ம என்ன பண்ண கடைபிடித்து துணையாக இருந்தார். எத்தனையோ இடர்பாடுகள், சோதனைகள், துன்பங்கள், பாடுகள், தேவைகள் மத்தியில் கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கு. உங்களுடைய பயண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் இந்த செட்டைகளின் நிழலில் களி கூறுவோம். இந்த செட்டைகளின் கீழ் களி கூறுவது என்பது மிகவும் ஒரு அற்புதமான அனுபவம். இது எதற்கு யாருக்கு என்று சொல்றது போகும்போது, கழுகு தன் குஞ்சுகளுக்கு அல்லது பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு சட்டைகளை விரித்து அதனை மூடுகின்ற போது, கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளின் கீழாக மூடுகின்ற போது அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, மகிழ்ச்சி. ஏன் என்று சொன்னால், என் தாயினுடைய சட்டையை என்ன பண்ணோம், என்னை பாதுகாக்கும், என்னை மூடிக்கொள்ளும், என்னை ஆபத்திலிருந்து என்ன பண்ணோம், என்னை பாதுகாக்கும், எந்த விதமான இக்கட்டுகளிலிருந்து என்ன பண்ணேன் பாதுகாப்பு. நான் அவருடைய சட்டைகளுக்குள்ள என்ன பண்ணுவேன், களி கூறுவேன், உள்ள என்ன பண்ணுவேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னு சொன்னால், எனக்கு யாருடைய பாதுகாப்பில் இருக்கேன், அப்பாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன். அதாவது எனக்கு என்ன இல்லை, பயம் கிடையாது அப்படின்ற பயம். அந்த ஆகவே கர்த்தர் நம்முடைய சட்டைகளினால் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணலாம், நம்ம சுமந்து செல்வது. ஒரு தகப்பன் ஒரு எப்படி பறவை எப்படி சுமந்து செல்வது போல தகப்பன் என்ன பண்ணுறார், நம்மை சுமந்து கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். கடந்த 7 மாதங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, சுமந்து வந்தார், நம்மை தூக்கி சுமந்தார். எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ பலவீனங்கள், கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கும். ஒவ்வொரு நெருக்கங்கள் வருகின்ற போதும், மன உளைச்சல் வருகின்ற போதும், வேதனைகள் வருகின்ற போதும் கர்த்தர் தான் என்ன பண்ண நமக்கு துணையாயிருந்து கர்த்தர் ஒருவரே நடத்தினார். யாரும் இல்லை, கர்த்தர் ஒருவர் தான் என்ன பண்ணாமல நடத்தினார். நம்ம சுய பலத்தினாலும் அல்ல, சுய பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய சம்பாதியத்தினாலும் அல்ல, கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ணாரு நடத்தினார். ஆகவே இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையாக வருவது என்னவென்று சொன்னால், யூ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட்ஸ் வே. கர்த்தருடைய சட்டைகளின் கீழே களி கூறுங்கள். யூ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட்ஸ் விங். கர்த்தருடைய சட்டைகளுக்குள் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. கர்த்தருடைய சட்டையை விட்டு தூரம் போன பறவை குஞ்சுகளுக்கு என்ன ஆபத்து உண்டு. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தை யார் ஒருத்தர் விலகாமல் இருக்கிறானோ, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதக்காரன் எழுதுகின்ற போது, இது முதல்ல மேல தலைப்பு பார்த்தீங்கன்னா, யூதாவின் வனாந்தரத்திலிருந்து எழுதுகிறார். இந்த சங்கீதம் எங்கிருந்து எழுதுறாரு, வனாந்தரம். எந்த 2 முறை யூதாவின் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார் யாரு, அந்த சங்கீதக்காரன் 2 முறை போயிருக்கிறார். ஒரு முறை சவுல் துரத்தின போது என்ன பண்ணாரு, வனாந்தரத்துக்கு ஓடினார். யூதாவின் வனாந்தரத்துக்கு போய் சஞ்சரித்திருந்தார். அங்கே என்ன பண்ணாரு, சவுல் என்ன சொல்ற, நான் அவனை துரத்துவேன், நான் அவனை ஒழிப்பேன், அவனை என்ன பண்ண கொன்று போடுவேன், அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவன் எனக்கு சத்ரு என்று சொல்லி அவனை ஓயாமல் துரத்தி கொண்டே இருந்தான். யாரு, சவுல். அதுவே அவன் பயந்து போய் அந்த யூதாவின் வனாந்தரத்தில் இருந்தான். அந்த கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது முறை என்ன பண்றான், தன்னுடைய மகனான அப்சலோம் வழியாக அவன் என்ன பண்ணுறான், மீண்டுமாக யூதாவின் வனாந்தரத்திற்கு ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்கே இருந்தால் எழுதுகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக இருந்தீரானால் எனக்கு தான் இருக்கும், எனக்குள்ள மகிழ்ச்சி. நீர் எனக்கு துணையாக இருந்தீர் ஆண்டவரே, நான் முதல்ல என்ன பண்ண, இப்படி தான் இந்த இடத்துக்கு ஓடி வந்தேன், அப்போ உங்களுடைய கரவெண்ணை தாங்கினது, இப்போ இக்கட்டில் இருக்கிற உங்களுடைய கரவெண்ணை தாங்கும். ஆகவே நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை நோக்கி பார்க்காம முதல்ல என்ன பண்ணோம், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எல்லா தேவையும் என்ன பண்ணணும், விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கர்த்தருக்கு தெரியப்படுத்து. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சுய பலத்தினால, சுய மூளையினால, சுய பலம் என்ன ஆகணும், நம்ம நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போவோம், முடியல எங்கே போவோம், கடவுள்கிட்ட வருவோம்.
ஆகவே அப்படி இல்லாதபடிக்கு முதலாவது என்ன பண்ணுங்க, ஆண்டவரை தேடு. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட இக்கட்டு வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிற இந்த மாதத்தை நான் எப்படி நான் கடந்து போவேன்னு எனக்கு தெரியாது. என்னோட தேவை மிக பெரிதாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக நான் என்ன பண்ண ஃபீஸ் கட்டணும், என்னோட குடும்ப தேவைகளுக்காக இருக்கிறது, என் வெளிவிடத்திற்காக நான் மறுபடுத்திருக்கேன். இப்படியாய் பல்வேறு காரியம் நம்ம சூழ்ந்திருந்தாலும் இது யாருக்கு தெரியப்படுத்து? தேவனுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியப்படுது. மனுஷங்கிட்ட தெரியப்படுத்துன்னா அவன் கையை பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவான், என்ன போய் பார்த்து பேசுவான கட்டி. அதனால் எந்த லாபமும் இருக்கிறது. ஆனால் உன் தேவன் உன் தேவைகளை அமுன்னமே அறிந்திருக்கிறார். எண்ணத்தில் சிந்தையில் ஓடுகின்ற கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். அப்படின்னா சங்கீதக்காரன் தைரியமாக சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருந்தீர்கள், எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொன்னார். இப்போ செட்டை என்ன பண்ணிருந்தேன், மூடி பாதுகாக்கிறது. நான் ஒரு கழுகு குச்சி போல என்ன பண்ணுறேன், உங்களுடைய சட்டைகளின் கீழாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆகவே அந்த சட்டைகளின் அனுபவத்தை எப்படி நாம் உணர்ந்து கொள்கின்ற போதுனா, ஆபத்து வருகின்ற போதெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆகவே ஆண்டவரை எப்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களை முன்பதாக நிறுத்துங்கள் என்று சொல்லிக்கலாம். முதலாவது, God's wings will strengthen you. God's wings will strengthen you. உங்களை கர்த்தருடைய சட்டை உங்களை என்ன பண்ணோம், பலப்படுத்தும். கர்த்தருடைய சட்டை என்ன பண்ண உங்களை பலப்படுத்தும். அது எப்படி பலப்படுத்துறது? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து, 32:11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுடன் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது. யார் நடத்துறது? கர்த்தர் ஒருவரே நடத்தினார். அப்போ இந்த மாதத்தை யார் நடத்த போறாரு? கர்த்தர். 7 மாதம் கடத்தினவர் இந்த மாதம் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். இந்த தேவையில் எல்லாம் சந்திக்காத வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பலவீனத்தில் அவர் உங்கள் பலம் பூர்ணமாய் விளங்க முடியாது செய்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான் இருக்கிறார். நோய்களை குணமாக்குறவர், உன் தேவையில சந்திக்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நடத்தினார் என்று சொல்லி நமக்கு எதனால பலம் என்று சொன்னால், கர்த்தரின் சட்டைகளுக்குள்ள யார் இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆண்டவரே, நான் உடைய சட்டைகளுக்குள்ளாக, என்னுடைய குடும்பம் உடைய சட்டைகளுக்குள்ளாக எப்பொழுது என்ன பண்ணல, மூடி மறைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீ மூடி மறைத்து கொள்வீரானால் எங்களுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை, எங்களுக்கு என்ன இல்லை, நெருக்கம் இல்லை, எங்களுக்கு என்ன இல்லை, பாடுகள் இல்லை. அப்படின்னா என்ன, எல்லாமே பூரணமாக கிடைச்சிருமா? இல்லை, இருக்கிறதை கொண்டு என்ன சந்தோஷமாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இருப்பதை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? போஷிப்பார். ஆகவே கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசம் என்ன பண்ணாரு? பண்படங்காக ஆசீர்வதிப்பார். இந்த அப்பமும் தண்ணீரும் உன் வீட்டில் கலைஞ்சி என்ன பண்ணுறது? குறையாது, குறைவுபடாது. நீ வேலை என்ன பண்ண, கடை வாங்க மாட்டேன், நீ அந்த கடன் கொடுக்குற மாதிரி என்ன பண்ண கர்த்தர் உன்னை வைப்பார். ஆகவே கர்த்தர் உனக்கு எதிராய் வருவதை 7 வழி என்ன பண்ணுவார்? ஓட செய்வார். ஆகவே உனக்கு எதிராய் எழுதுவதை எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதீங்க. எப்போது என்று சொன்னால், நான் கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் இருக்கின்ற போது எனக்கு இந்த பாதுகாப்பு இருக்கிறது. ஆகவே இந்த பாதுகாப்பை நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? தவற விடக்கூடாது. ஆகவே ஆண்டவரே, நாம் எப்போதும் உமது சட்டைகளுக்குள்ளாக இருக்கும்படி எனக்கு என்ன பண்ணுறீங்க, எனக்கு கிருபை பாராட்டு ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்கின்ற போது ஆண்டவருடைய வல்லகரம் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. இரண்டாவது, God's wings will make you see the beyond. God's wings will make you see the beyond. அதாவது தூரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை கூட என்ன பண்ணுவார்? கர்த்தர் உனக்கு தெரிவிப்பார்ப்பா. உனக்கு எங்கேயோ இல்லை, உன் குடும்பத்திலே இருக்கலாம், உன் பக்கத்தில் இருக்கலாம், உன் நண்பர்கள்கிட்ட இருக்கலாம், நீ யாரை நேசிக்க அவர்கள்கிட்ட கூட என்ன பண்ணலாம்? உனக்கு பகை உண்டாக்கலாம், அவைகள் விரோதம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகளை உனக்கு முன்னாவே என்ன பண்ண சுட்டி காட்டுகிறவராகிறது.
கர்த்தர் அது என்ன பண்ணுவார் உனக்கு தெரியப்படுத்துவார். ஆகவே நீ தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழி என்ன பண்ணுவார் உனக்கு காண்பிப்பார். நீ போய் என்ன பண்ணக்கூடாது, நீ சிக்குண்டு நீ போய் என்ன பண்ணாது கண்ணியில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார் உன்னை அந்த வேதனையிலிருந்து என்ன பண்ணுவார் மீட்டெடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். நீ ஜாக்கிரதையாயிரு. நீ யார் கூட பழகுற தெரியுமா? உனக்கு சத்ருவாய் இருக்கிறவன்கிட்ட என்ன பண்ண நீ படிக்க கொண்டு இருக்கிறாய். உனக்கு சத்ருவாய் எழும்பி இருக்கிறான். ஆகவே அவங்க வீட்டில இருந்தே ஒரு நண்பர் என்ன பண்ண யாரோ ஒருத்தரை வைத்து என்ன பண்ண உனக்கு தெரியப்படுத்துவார். இப்படிதான் யாருக்கு தெரியப்படுத்தினார் என்று சொன்னால், யாருக்கு? தாவீதுக்கு தெரியப்படுத்தினார். யாரு தாவீதுக்கு தெரியப்படுத்துகிறது? யார் எங்கே வைக்கல? அதே இடத்துல சத்துரு இடத்திலே வைத்தார். சவுல் துரத்துகின்ற பொழுது சவுலினால் வரக்கூடிய துன்பங்கள் எப்படி வரப்போகிறது, உனக்கு இந்த வருடத்தில் வரப்போகிறது என்பதை யார் சொன்னால்? அவனோட மகனான யோனத்தானே என்ன பண்ணாரு கர்த்தர் எழும்ப பண்ணினார். எங்க? அதே இடத்துல என்ன பண்ண கர்த்தர் அவனை எழும்ப பண்ணினார். உனக்கு எங்கள் தகப்பன் போனால் என்ன பண்ணுறது, உனக்கு ஆபத்து இருக்கு, நீ இந்த அந்த இடத்துல விட்டு என்ன பண்ண விலகி போ. கர்த்தர் தூரத்திலிருந்து வருகின்ற வகையை, தூரத்தில் வருகின்ற அந்த துன்பத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறார், நம்மை விலக்கி பாதுகாப்பாய் நடத்துவார் என்று சொன்னார். கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக இருக்கின்ற போதுதான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உனக்கு தருவார். நீ கர்த்தருடைய சட்டை விட்டு தூரம் போயிட்டா என்ன பண்ண நீ சிக்குண்டு சிதறி போவார். அதுவே கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக இருக்கின்ற போது கர்த்தர் அப்படிதான் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனான அப்சலோம் மொழியாக துரத்தப்படுகின்ற போதும் கூட அங்கே இன்னொரு நபரை வைக்கின்றார். அதே அரண்மனையில் அதே பக்கத்தில் யார் வைக்கிறாரு, அதே அப்சலோம் பக்கத்தில் ராஜாவாக பிரகடனம் பண்ணி அவன் ஆட்சி செய்கின்ற போது கர்த்தர் அவன் பக்கத்திலே வைக்கின்றார். ஊசாய் என்கின்றவனை கர்த்தர் வைக்கின்றார். அவன் தான் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் அவன் தெரிவிக்கிறவனாக இருந்தான். அகித்தோப்பேலுடைய எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கி போட்டுகிற காரணமாக இருந்தவன் யார் என்று சொன்னார். யாரு? ஊசாய். ஒருவேளை அங்கே அந்த ஊசாயை கர்த்தர் அங்கே வைக்கவில்லை என்று சொன்னார். அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை எல்லாம் மிக சிறந்த ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை கேட்டிருந்தால் யார் தான் கடைசியில் ராஜா வந்திருப்பார்? அப்சலோம் தான் ராஜாவாக இருந்திருப்பான். அதை கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனுடைய எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போட்டார். எனவே கர்த்தர் தூரம் வருகின்ற துன்பத்தை பகையை கூட கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துக வல்லவராக இருக்கிறார். எத்தனை எங்கோ இருந்து வருது, எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம், பக்கத்திலேயே இருக்கும். உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு சத்துரு இருப்பான். கர்த்தர் உனக்கு பக்கத்தில் முன்னோக்கி வைத்து என்ன பண்ண உனக்கு தெரியப்படுத்தும். அதுவே அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக இருக்கின்ற போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, மூடி பாதுகாக்கிறவர். அதாவது God's wing will make you see beyond. You see beyond. God's wings will make you see beyond. தூரத்தில் வரக்கூடிய எத்தனை விதமான இடர்பாடுகள் கர்த்தர் உனக்கு தெரிவிக்கிறவராய் தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக God's wings will safeguard you. God's will safeguard you. நம்ம என்ன பண்ணுறது, பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15-16. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறாரு பாருங்க. இது சொந்த மகனான அப்சலோம் 15:1-2 படிங்க, 1-2-3 படிங்க. 2 சாமுவேல் 15:1-2 படிங்க. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கும் கூட 50 சேவகரையும் சம்பாதித்தார். மேலும் அப்சலோம் காலைதோறும் விழுந்திருந்து பட்டணத்துக்கு வாசலில் போகிற வழியில் ஓரத்தில் நின்று கொண்டு எவனாயிரம் தனக்கு இருக்கிற வழக்கு விவாதமான ராஜாவிடத்தில் நியாயத்தில் போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பார். அவன் ஒரு அடியான் இஸ்ரவேல் விட்டு கிடத்த என்ன ஊரான் என்று என்றார். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பின்னும் அப்சலோம் வழக்கு வாருங்கள், வந்து நான் அவனுக்கு நியாயம் செய்யும்படிக்கு நியாயத்தை வைத்தால் நலமாயிருக்கும்.
எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை கழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிற்கு நியாயத்திற்கு எல்லாரும் செய்து இஸ்ரவேலுடைய மனுஷருடைய இருதயத்தை எல்லாத்தையும் யார் கவர்ந்துட்டான்? அப்சலோம். அவன் வஞ்சகத்தின் பகை மூலமாக சவுல் எழுப்பினான். தன்னுடைய சொந்த மகன் வஞ்சகத்தின் வழியாக என்ன பண்றான்? தன் அப்பாவுடைய ஆட்சி என்ன பண்ண கையை கைப்பற்றுவதற்கு போய் வெளியே நீங்க அந்த ஒளிமுக வாசல் வழியை நின்று கொண்டு அங்கே வருகிற ராஜாவை பார்க்கிற வருவிழாம முந்தி என்ன பண்ணுவான்? விசாரித்து உங்கள் யாருக்கு வழக்கை விசாரிப்பதற்கு ஒருத்தரும் கிடையாது. ராஜா ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அந்த வழக்கில் நான் எனக்கு அந்த நியாயத்திற்கு கொடுத்தா நான் என்ன பண்ண உங்களுக்கு நான் வழக்கு தீர்ப்பேன்னு சொல்லி அவங்கள கட்டி ஒரு இளவரசம் போய் வழக்கு விசாரணை கட்டி பிடிச்சி மோடி காட்டுவார். அப்படி தான் ஷோலாம் காட்டுவார் இல்லையா? அப்படி இல்லை, கட்டி பிடிச்சி என்ன பண்ணார்? அங்கே இப்படி தான் என்ன பண்ணாம ஏமாத்து எல்லாரும் அடாடா என்னை யார் கட்டி பிடிச்சாங்க? ஒரு ராஜாவே கட்டி இப்போ இவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? நியாயம் கிடைக்கும் சொல்லி எல்லாரும் யார் பக்கம் சாட்டிட்டாங்க? அப்சலோம் பக்கம் சாட்டாங்க. இந்த சாய்ந்த பொழுது கூட கர்த்தர் யாரை பாதுகாத்தார் என்று சொன்னால் சாலமோனை தாவீதை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிற போது என்னுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு துரதிருஷ்டமான ஒரு முடிவில் போய் என்ன பண்ணுற கர்த்தரை முடிக்க வைக்கிறார். அப்சலோம் என்ன பண்ணுறான்? அந்த வருகின்ற போது கர்வாலி மரத்தின் கீழாக வருகின்ற பொழுது அந்த முடியில் சிக்குண்டு அவன் தொங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த வல்லையத்தை எடுத்து யோவாப் என்ன பண்ணுறான்? அவனை குத்தி அவனை என்ன பண்ணுறான்? கொலை செய்து கொண்டான் என்று சொல்லுவான். ஆகவே சத்துரு யாராக இருந்தாலும் சேர்ந்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு எழுப்புகின்ற போது கர்த்தரே நின்று என்ன பண்ணுவார்? அவனை பாதுகாக்கிறவராக கர்த்தரே நின்று என்ன பண்ணுவார்? பாதுகாக்கிறவராக. நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த மாதம் எப்படி நடக்கும் இல்லை வேண்டாம். ஏன்னு சொன்னால் சத்துரு எத்தனை போராட்டங்கள் கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த சரீரத்தில் இந்த பலவீனை இருந்து கொண்டே இருக்கிறது, சத்துரு மேற்கொள்ள விடாமல் என்னை எழுந்திருக்க விடாமல் செய்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாது. கர்த்தர் அவரை முழுமையாக என்ன பண்ணுவார்? மேற்கொள்ள வல்லவராக இருக்கிறார். என் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இன்றைக்கு நம்மோடு கூட பயணப்படுகிறவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நாம் நம்மை விழுகின்ற போதெல்லாம் அவர் கரந்தான் நம்மை தாங்கி ஏந்துகிறோம், நம்மை தூக்கி சுமக்கிறது. தகப்பன் சுமக்கிறது போல இதுவரை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நடத்தினார். கர்த்தர் ஒருவர் தான் நடத்தினார் அந்த 7 மாதங்களை. 8வது மாதம் யார் நடத்த போறார்? அவர் தான் நடத்துவார். மீறி இருக்கிற இந்த 5 மாதம் கர்த்தர் நம்ம என்ன பண்ண போற? கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஆகவே பயப்பட வேண்டும். ஆகவே இந்த மாதம் அதை சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் சட்டைகளின் கீழே என்ன பண்ண மகிழ்கிறேன். இல்லை எத்தனை ஒரு மகிழ்ச்சி இல்லை? நீ எனக்கு துணையாக இருக்கிறதுனால எனக்கு மகிழ்ச்சி எப்பொழுதும் உண்டு. ஏன்னு சொன்னால் உன் துணை இல்லாமல் என் வாழ்க்கையில் என்னங்கிறது மகிழ்ச்சி கிடையாது. ஆகவே நான் எப்பொழுதும் உண்மையில் களி கூறுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் நான் எப்பொழுதும் உங்கள் சட்டைகளுக்குள்ளாக நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு வருகின்ற கண்ணிகள் எல்லாம் எனக்கு முன்பதாக தெரிவித்து என்னை தப்புவித்துக் கொள்ள வழி செய்கிறவராக இருக்கிறேன். பறவைகள் பார்க்கின்ற போது அந்த கொஞ்சம் மேலே அந்த வட்டம் அந்த பருத்து அல்லது கழுகு சுத்தம் வருகின்ற போது ஒரே ஒரு குயிக் ஒரு ஒளி எழுப்போம். எல்லா குட்டியும் எழுப்போம், ஓடி வந்து என்ன சட்டைகள். இப்படியாக கர்த்தர் ஒருவரே என்ன பண்ணாரு? நடத்தினார். இனியும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நம்மை தொடங்கி இந்த 3ஆம் தேதியில் வந்திருக்கிறதா தொடர்ந்து இந்த 31 தேதி கர்த்தர் நடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆகவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உமக்குள் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். நான் அந்த தாவீதுடைய ஒரு அவர் அரசுக்கு எல்லாமே இருக்குது. அவன் என்ன பண்ண கடவுளோட தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் அரசனாக இருந்தாலும் கூட நான் 1000 நாளை பார்க்கிற உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது, உமது ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் நாடுவேன் என்று சொன்னேன். கர்த்தருடைய பிரசனத்தை அவன் அதிகமாக நித்தம் தேடினால்தான் அவனை போல ஒரு அரசன்
இல்லை. அவனுடைய பேரை கேட்ட சுற்றம் பற்றா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், பயந்தார்கள் சொல்லி போடப்படும். இதுவே கர்த்தர் நம்மை கொண்டு என்ன பண்ணுவார், பயப்பட எதிரிகளை பயப்பட வைப்பார். நாம எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம், எதிரிகள் நம்மை கண்டு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவார்கள். ஆகவே கர்த்தரை இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மை எப்படி இருக்கிற கர்த்தர் நம்மை எல்லாம் என்ன பண்ண, கர்த்தர் நம்மை ஸ்ட்ரென்தனிங், கர்த்தர் அவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தூரத்தில் வருகிற ஆபத்தில் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை முற்றிலுமாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த இதோடு கூட இந்த மாதத்தை கர்த்தர் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. தலைமை காலத்தை செவி பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்லி நோக்குகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர். 7 மாதங்கள் உங்களுடைய கரத்தினால் எங்களை நடத்தினீர். இது 8வது மாதத்திலும் ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படியா எங்களுக்கு வந்ததற்காக சோதனை. ஆண்டவரே உமது சட்டைகளின் மேலில் இருப்பதனால நான் களிக்கூர்ந்து மகிழ்வேன் என்று சொன்னேன். தாவீதுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாக மாற இந்த மாதம் முழுமைக்கும் ஒரு நல்ல கரத்தினால் நடத்துகிறார். எங்கள் தேவையை சந்திப்பினார். எங்களுடைய பலவீனங்கள்லாம் நீங்க செய்கிறார்கள். எங்களுடைய தேவைகள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார்கள். தேவனை கர்த்தர் தான் இப்படி செய்யப்பட்டிருக்கிற சோத்திரம் எங்களை நடத்துகிறார்கள். ஊழியத்தின் பாதலை இன்னும் வல்லமையாக நடத்துகிறார்கள். ஊழியத்தில் தேவைகள் மத்தியில் இன்னும் அற்புதமாய் செய்வீரார்கள். ஆனால் எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒருவரே நடத்தினீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பார்த்து கடந்து செல்ல கிருபை பாராட்டுகிறேன். துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கர்த்தர் தான் நமக்கு என்னவா இருக்கிறார், துணையா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ டீ பிரேக்கு. இந்த நேரத்தில் டீ குடிச்சிட்டே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். அதற்கு பின்பு நம்ம சக்கரவர்த்தி அவர்கள் ஆராதனை நடத்துவாங்க. டீக்கு பிறகு சக்கரவர்த்தி அவர்கள் ஆராதனை நடத்துவாங்க. இப்போ ஒரே ஒரு ஜெப குறிப்பு விசேஷமாக சோதரம் மேரி அம்மாவுடைய அவங்க பேத்திக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தரணும். ஸ்தோத்திரம். அந்த மகளை கர்த்தர் தொடரும். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுடைய ஸ்தோத்திரம் திருமண காரியத்தில் தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும். எல்லாரும் அதுக்காக இப்போது ஒரே ஒரு அந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராதனைக்குள்ளாக போகிறோம். எல்லாரும் இந்த காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து அப்படியே ஸ்தோத்திரம். அவனுடைய பேத்திக்காக உங்கள் பேர் என்னம்மா? ஜெனி என்ன? சரி சரி. அவங்க பேத்திக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க ஸ்தோத்திரம் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் நம்முடைய கரத்தில் வச்சு பாதுகாக்கணும், துணையாக இருக்கணும், தீமைக்கு விளக்கணும். அதுக்காக எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணணும். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, அருமையான மேரி அம்மாவுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவருடைய பேத்திக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவர் தாமே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மகளை தொடும்படியாக, தீமைக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாக, எதிர்காலம் நன்றாயிருக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் தடைகளை உடைக்கும்படியாக, ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக, ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாக திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நன்மையானதை செய்வீராக, அற்புதம் செய்வீராக. உங்கள் மகளுடைய வாழ்க்கையில் தீங்கு நடக்கக்கூடாது, நல்ல காரியங்கள் நடக்கணும். குடும்பம் எல்லாரும் சந்தோஷப்படத்தக்கதான ஆசீர்வாதம் பிள்ளைக்கு உண்டாகணும். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. சரியா? எல்லாரும் பின்னாடியே போயிருங்க. முன்னாடி வர யாருக்கும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த 4 சேர்ல நடத்துங்க, இந்த 2 சேர்ல நடத்துங்க. தயவுசெய்து வாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சொல்லுங்க. நீங்களே ஏந்து வரணும். நீங்கள் வரலன்னா நான் சொல்லிடுவேன். நீங்கள் இவங்க வாங்க, அவங்க வாங்க. நாங்கள் ஒரு செட்டப் போட்டு வச்சுக்கிறோம். வாங்க. நீங்கள் 3 பேர் இங்கே வந்துடுங்க. இங்கே 3 பேர் வாங்க. அப்போ தான் இதுக்கும் நல்லாயிருக்கும்.